டாக்டர் சமைக்காத உணவை அதிகமாக சாப்பிட்டாதான் எல்லா நோயும் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கஸ்டமர்ஸ் கிட்ட காலில் கேட்டுட்டு இருந்தேன். ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு. நம்மளுடைய ரொம்ப ரொம்ப நாள் கஸ்டமரான ஹேமா நரசிம்மன் அப்படின்ற கஸ்டமர் ஒரு ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க தான் நேற்று போர்ட்டலில் எனக்கு இந்த கட் வெஜிடபிள் சாலட் அனுப்பியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியூக்கம்பர், கேப்சிகம், பீட்ரூட், கேபேஜ், ஸ்வீட் கார்ன் மட்டும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கோஸ் இருந்தது, பர்பிள் கோஸ். நான் முதல்ல யோசிச்சேன் பீட்ரூட் எல்லாம் எப்படி சமைக்காமல் சாப்பிட்றதுன்னு. பட் அது சாப்பிட்டுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அண்ட் ரொம்ப ஃபில்லிங்காக வந்து. சரி, நம்ம ஆஃபீஸ் கேன்டீனுக்கு ரொம்ப எக்ஸலண்ட் சாய்ஸாக இருக்கும். ஒரு நாள் வந்து நாங்கள் ஃப்ரூட் சாலட் கொடுப்போம், எப்போவுமே டியூஸ்டே ஆர் ஃப்ரைடே கொடுப்போம். இந்த மாதிரி கட் வாட்டர் மெலன், கட் மேங்கோஸ், கட் மஸ்க் மெலன், வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் பப்பாயா எல்லாமே கட் பண்ணியே கொடுத்துருவோம். சரி, இன்னொரு நாள் ஹெல்த்தி ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெஜிடபிள் ஃப்ரூட் சாலட் தான் இனிமேல் நம்ம கேன்டீன் ஐடிஐ கம்பெனிஸ்க்கு கொடுக்க போகிறோம். இன்றைக்கி என்னென்ன டேட்ஸ் ஆர்டர் வந்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டில் டேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் நேற்று சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு மசாஃபட்டி டேட், சஃபவி அண்ட் அஜ்வா இது 3 மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது. ரமதான் மந்தில் தான் உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் டேட்ஸுமே ஸ்டாக் இருந்து பராரியும் இருக்குது, சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் இது வந்து நம்மளுடைய கருப்பு எள்ளு இட்லி பொடி. இப்போ குழந்தைங்க ரொம்ப நோஞ்சானா இருக்காங்க, வெயிட் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லை நீங்களே ரொம்ப அனிமிக்காக இருக்கீங்க, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருப்பு எள்ளு இட்லி பொடி ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷன். இது பொடி இட்லியாகவும் செஞ்சுக்கலாம், இல்லை தோசையில் கூட தூவி, இல்லை நல்லெண்ணெய் விட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அண்ட் நமக்கு இன்னைக்கு வெட்னஸ்டே ஸ்டால் ஆர்டர் இருக்குது. ஸோ அதனால் வீட்டில் இருக்க எல்லா லட்டுஸையும் மிச்சம் மீதி எல்லாத்தையும் எடுத்து டப்பாவில் போட ஆரம்பிச்சிட்டோம். டப்பா சுத்தமாக காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போர்ட்டரில் தான் நான் வந்து நேற்று நைட் புக் பண்ணி எடுத்திருந்தேன் ஒரு செட்டு டப்பா. இன்னும் 50 பாக்ஸ் லட்டுஸ், நம்ம டேட்ஸ் ரோல் எல்லாமே போகுது. ஸ்டால் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சின்ன பாக்ஸ் தாங்க நல்ல மூமெண்ட் இருக்கும். பெரண்டை தொக்கு எல்லாமே 100 கிராம் சாஷேயில் போட போகிறோம். ஸோ எப்போவுமே பிஸியாக இருக்கிறதுனால நான் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெட்னஸ்டே கியூக்கம்பர் கட் பண்ணது, மேங்கோஸ், மிக்சட் ஃப்ரூட் சாலட் அண்ட் பப்பாயா. அப்புறம் கொஞ்சம் வெயிலில் ஹாஸ்பிட்டல்லாம் போய்ட்டு தாகமாக இருக்கிறதுனால மஸ்க் மெலன் ஜூஸ் குடித்தேன். அப்படியே நம்ம போர்ட்டர்லேயும் இந்த பாக்ஸஸ்லாம் வந்துருச்சு. இது இனிமேல் தான் பேக்கிங் பண்ணோம். லஞ்சுக்கு என்ன செஞ்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, தூய மல்லி அரிசி சாதம், அதுக்கப்புறம் நம்மளுடைய வெஜ் மசாலா சாம்பார் பொடி போட்ட வாழைப்பூ குருமா தான் இது. இந்த ரெசிபிஸ் கூடி சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் இருந்தது. நம்மக்கிட்ட இது தவிர சிக்கன் மசாலா பொடி, ஃபிஷ் மசாலா பொடி, நிறைய மசாலாஸ் இருக்குது. நம்ம மசாலாஸில் வேணால் வாட்ஸ்அப்லையோ இல்லைனா வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அவரைக்காய் பொரியலில் கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இது வெஜிடபிள் 65 மசாலா பவுடரில் செஞ்ச கோபி 65 தான். இது நான் மாம்பழம் வெட்டுறதுக்குள்ளேயே குழந்தைங்க ஃபுல் தட்டு காலி பண்ணிட்டாங்க. இந்த கோபி 65 வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் வீட்டில் இருக்கும்போது.